1956 தென்னிந்தியாவின் வரைபடம் இன்று இருப்பது போல் இல்லை. அப்போது தமிழ்நாடு என்ற பெயர் கிடையாது. சென்னை மாகாணம், மദ്രാஸ் ஸ்டேட் என்றுதான் அழைக்கப்பட்டது. ஆனால் ஒரு மனிதனுக்கு பெயர் என்பது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் ஆன்மா. அவர்தான் சங்கரலிங்கனார். காந்தியடிகளின் தண்டு யாத்திரையில் அவரோடு நடந்த ஒரு உண்மையான காந்தியவாதி. பெண் கல்விக்காக தன் சொந்த வீடுகளையே தானமாக வழங்கியவர். தனது 60 வயதில் அவர் ஒரு கடைசி போராட்டத்தை தொடங்கினார். அது ஆங்கிலேயருக்கு எதிரானது அல்ல, தன் மண்ணின் அடையாளத்திற்காக. அந்த நாளில் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். அவருடைய கோரிக்கை ஒன்றுதான், இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட வேண்டும். அவர் வெறும் பெயர் மாற்றத்தை மட்டும் கேட்கவில்லை, தூய்மையான அரசாங்கத்தையும் மது அரக்கனிடமிருந்து விடுதலையையும் வேண்டினார். நாட்கள் வாரங்களாக மாறின. உலகம் அவரை கவனிக்க தொடங்கியது. பெரிய தலைவர்கள் அவரிடம் உண்ணாவிரதத்தை கைவிட கெஞ்சினார்கள். ஆனால் சங்கரலிங்கனாரின் உறுதி இமயமலையை விட பெரியது. அவர் சொன்னார், என் மொழியின் கண்ணியத்திற்காக என் உயிர் ஒரு சிறிய விலைதான். உடல் தளர்ந்தது, ஆனால் உறுதி குறையவில்லை. 70வது நாளில் அவரால் பேசக்கூட முடியவில்லை. அக்டோபர் 13 உண்ணாவிரதத்தின் 76வது நாள். சங்கரலிங்கனாரின் மூச்சு நின்றது. அவர் ஒரு தியாகியாக மறைந்தார். மாநிலத்தின் பெயர் மாறுவதை அவர் உயிரோடு பார்க்கவில்லை. ஆனால் எந்த அரசியல் அதிகாரத்தாலும் அணைக்க முடியாத ஒரு தீயை அவர் மூட்டிச் சென்றார். மேலும் 12 ஆண்டுகால அரசியல் போராட்டத்திற்கு பிறகு அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேறியது. மெட்ராஸ் ஸ்டேட் மறைந்தது, தமிழ்நாடு பிறந்தது. இன்று நாம் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு என்று சொல்லும் போதும் அது சங்கரலிங்கனாரின் தியாகத்தின் வெற்றியை சொல்கிறது. அமைதியான பசி நீதிக்கான உரத்த குரலாக ஒலிக்கும் என்பதை அவர் நிரூபித்தார். இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.